மிக பெரும் லாபம் வரும் ஆண்டு. ஃபர்ஸ்ட் ரேங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பெரிய அளவுக்கு லாபத்தை பார்க்க போறீங்க. இந்த லாபத்தை பல ஆண்டுகளுக்கு இல்லாட்டி பல தலைமுறைகளுக்கு சேமிச்சு வைக்கிற மாதிரி மிகப்பெரிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பர்சன்டேஜ் 75% ஃபர்ஸ்ட் ரேங்க் சூப்பராக இருக்கும். நிகர லாபம் நிகர நன்மைகள்ங்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு 75 கொடுத்துருக்கேன். எந்தெந்த வகையில் பிரச்சனை அப்படின்னா, சகாக்கள் வரி அந்தஸ்து மரியாதையோடைய அதிக லாபம், மிக பெரும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதை சனி பகவான் கொடுப்பார். என்ன, உடம்பு கவனிச்சிக்கும். உடம்பை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாபம் லாபம் லாபம்ன்ட்டு ஓடிட்டு உடம்பு கெடுத்துக்கிறது. அடுத்து புத்தியில குளறுபடிகள் வரும். அதுதான் குரு பகவானும் கெடுக்கிறார், சனி பகவானும் அப்படி பண்ணுவார், மந்தத்தை கொடுப்பார். நல்ல திசாபுத்தி இருந்துருச்சு, நீங்களும் நல்ல மெடிடேட் பண்றீங்க அப்படின்னா அது விபரீத ராஜயோகமாக மாறும். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோ. 2026ஆம் ஆண்டு ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு முதலில் மீண்டும் என்னுடைய 2026ஆம் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் தெரிவித்து கொண்டு இந்த பலன்களுக்குள்ள போகிறோம். இப்போ இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல், அந்த தலைப்பு என்பது மிக பெரும் லாபம் வரும் ஆண்டு அப்படிங்கிற அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன். இப்போ இந்த தலைப்பு பிரமாதமாக இருக்குது. மிக பெரும் லாபம் வரும் ஆண்டு. பெரிய அளவுக்கு லாபத்தை பார்க்க போகிறீங்க. இந்த லாபத்தை பல ஆண்டுகளுக்கு இல்லாட்டி பல தலைமுறைகளுக்கு சேமிச்சு வைக்கிற மாதிரி மிகப்பெரிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கான அந்த ரேங்க் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். இது இப்போ இண்டிவிஜுவலாக ரிஷப லக்னம் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு மட்டும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 3 ரேங்கை கொடுத்து இந்த ராசிகளை 12 ராசிகளும் பிரிச்சிருப்பேன். அதில் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ரிஷப லக்னத்துக்கு ரிஷப ராசிக்கு உங்களுக்கான சதவீதம் என்பது எத்தனை சதவீத நன்மைகளை பார்க்க போறீங்க அப்படின்னா 75% நன்மைகளை பார்க்க போறீங்க. டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகிற மாதிரி இது சூப்பர். ஸோ இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு வேலை பார்க்க போற. ஆரம்பத்தில் பெரிய அளவுக்கு தன வருவாயை கொடுத்து அதற்கடுத்து முயற்சிகளில் பெரிய அளவுக்கு லாபத்தை, பேராசையான விஷயங்களை கூட அவர் நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி பக்கவா இருக்கார். ஆனா அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறந்ததில்லை. ஏன்னா 2/6க்கு அப்புறம் அவர் 3ஆம் இடத்துக்கு போறார். அதனால ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சற்று தடுமாற்றம், பிரச்சனைகள், எதிர்பாராத நிகழ்வுகள் இதெல்லாம் நடத்துகிற மாதிரி பல கோள்கள், குரு பகவான் மட்டுமல்ல ஒரு 4 கோள்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ எந்தெந்த வகையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எதெல்லாம் கெட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வும் நான் கொடுத்துட்றேன். ஆனால் பர்சன்டேஜ் 75% ஃபர்ஸ்ட் ரேங்க் சூப்பராக இருக்கும். நிகர லாபம் நிகர நன்மைகள்ங்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு 75 கொடுத்துருக்கேன். எந்தெந்த வகையில் பிரச்சனை அப்படின்னா, சகாக்கள் வரி கூட இருக்கிறவங்க கெடுத்துருவாங்க. சகாக்கள், சகோதரம் அண்டு முயற்சி வழியா, நம்பிக்கை வழியா அதிக கவனமாக நீங்கள் செயல்படலைன்னா யாரையாவது நம்பி ஏமாறுறது, பெரிய அளவுக்கு தவறான முயற்சியை பண்ணி மாட்டிக்கிறது, இதை செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், என்னமோ ஒரு ஆசையில் என்னமோ ஒரு உணர்வுல செஞ்சிட்டேன்,
அப்படின்னு மாட்டிக்கிறது, இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் 2/6/2026க்கு அப்புறம் இருக்கு. அதுல கவனம் வச்சுக்கணும். பட் இந்த குரு பகவான் தான் அப்படி லைட்டா கெடுக்கிறார் 2/6க்கு அப்புறம். ஆனா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் எக்ஸலண்டா இருக்கார் 11ஆம் இடத்துல. அண்டு ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னாக்க 4/10ன்னு ராகு சனியை போன்று வேலை செய்யக்கூடியவர் 10ஆம் இடத்துல ஆட்சியா இருப்பது போல தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு வெற்றி. அதனாலதான் மிக பெரும் லாபம்ட்ட. ஏன்னா 10-11 அப்படி வேலை பார்க்குது. 9ஆம் இடத்ததிபதியாகவும் போறதால நேம் ஃபேமோடைய அந்தஸ்து மரியாதையோடைய அதிக லாபம், மிக பெரும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதை சனி பகவான் கொடுப்பார். என்ன உடம்பு கவனிச்சிக்கும், உடம்பை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாபம் லாபம் லாபம்ன்ட்டு ஓடிட்டு உடம்பை கெடுத்துக்கிறது. அடுத்து புத்தியில குளறுபடிகள் வரும். அதுதான் குரு பகவானும் கெடுக்கிறார், சனி பகவானும் அப்படி பண்ணுவார், மந்தத்தை கொடுப்பார். சரியா புரிஞ்சிக்காம சில வேலைகளை செஞ்சு மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன சார் 75% ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லிட்டு நெகட்டிவாகவும் சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த நல்ல தசாபுத்தி இருந்தால் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. கெட்ட தசாபுத்தின்னா அப்படி கொடுத்து கெடுக்கிற மாதிரி ஆயிடும். அதனால கவனம் தேவை. பெரிய அளவுக்கு அந்த சனி பகவான் புத்தியில அறியாமையை வெளிப்படுத்துற மாதிரி, அவங்க இதுன்னு நினைச்சு சொல்றாங்கன்னு நான் செஞ்சு விட்டேன், இல்லை அவங்க எல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்கன்னு கையெழுத்து போட்டேன், அதனால மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிகவும் கவனம் தேவை. ஆனால் ஆயிலுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அந்த பயம் இருக்காது. ஏதாவது தடும் ஒரு பெரிய அளவுக்கு உடம்பு படுத்தும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஆயிலுக்கு பங்கம் வர்ற மாதிரி பெரிய அளவுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது, ஐசியூவில் அட்மிட் ஆகிறது அப்படிலாம் இருக்காது. பட் படுத்தும் எல்லாம் இருக்குன்னு என்னமோ சொல்லுவாங்கல்லங்க, பூர்ண ஆயுசு ஆனால் நித்திய கண்டம்ங்கிற மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராதவைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த சனி பகவான் செய்கிறார். பட் குரு பகவான் ஒரு ஜூன் வரைக்கும், அதாவது மே மாதம் முடிகிற வரைக்கும்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஜூன் ஸ்டார்டிங்லேயே அவர் மாறுறார். அது வரைக்கும் அவர் காப்பாற்றுவார், அப்புறம் அவரும் காப்பாற்ற மாட்டார். அதனால உங்களுக்கு வேலை தொழில் ரீதியாக பார்ட்னர் ரீதியாலாம் சிக்கல் வராதபடி பார்த்துக்கணும். ஏன்னா 8ஆம் பாவத்தில் 4 கோள்கள் இருக்கு. யாரு? 4 கூடைய சூரியன் அங்கே இருக்கார். சொத்து சுகக்கேடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை அவர் பண்ணுவார் எதிர்பாராத வகையில். அது பார்த்துக்கணும். சுகம் கெடக்கூடாது, சொந்த பந்தங்கள் வழியாக பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருங்க. அடுத்து உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கிரனும் அங்கு இருக்கிறார். அப்ப 8 நாளே எதிர்பாராம செய்யக்கூடிய விஷயங்களை அவர் செய்வார். நல்ல திசாபுத்தி இருந்துருச்சு, நீங்களும் நல்ல மெடிடேட் பண்றீங்க அப்படின்னா அது விபரீத ராஜயோகமாக மாறும். ஆச்சரியமா இருக்கும். நீங்க பயந்துகிட்டே செய்யறதெல்லாம் கூட சூப்பரா இருக்கும். ஏன்னா நிகர பலன்கள் நான் நல்லபடியா கொடுத்துருக்கிறதால கோச்சார ரீதியாக எக்ஸலண்டா இருக்கும். கெட்ட திசாபுத்தின்னா என்ன ஆகும்? இது 75% சொல்லியிருந்தா கூட ஒவ்வொரு ஆள் இந்த இந்த கோச்சார ரீதியான பலன்கள் 25%. அந்த 25%த்துல இது 75% ஞாபகம் வச்சுக்கணும். அதனால கொஞ்சம் மேஜர் டெசிஷன் எடுக்கிறப்ப தசாபுத்தி எல்லாம் பார்த்துக்கணும். உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யறது நல்லது. இதில் ஊன்னு சொல்லிட்டாங்கன்னு மற்ற சேனல்லையும் இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதாவது செஞ்சீங்கன்னாக்கா கொஞ்சம் சிக்கல் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த சனி பகவான் அந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்துவார், புத்தியில தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்லாம் சொல்லியிருக்கேன்ல, கவனம் தேவை. அண்ட் ராகு கேது பலவிதமான புதிய யுக்திகளை வித்தைகளை கத்துக்க வைப்பார், அதை பர்ஃபார்ம் பண்ண வைப்பார். சூப்பரா இருக்கும். அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும், அப்பதான் பயம் வராது. புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியா பலரோட சேர்ந்து வெளிநாட்டு வழி அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலம் லாபம், இப்படிலாம் பெரிய அளவுக்கு இதை நீங்கள், அதனால தான் மிகப்பெரும் லாபம்ட்ட. கூட இருக்கிறவங்கள்ட்ட சகோதரர்கள் போல இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கவனம், முயற்சிகளிலும் ஒரு அதிக கவனம் வச்சுக்கும். ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறப்ப வெடுக்குன்னு ஏதாவது செஞ்சுப்பிடுவீங்க, பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் மேலோட்டமா. அது சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
கூடவே லைட்டா உடம்பையும் கவனிச்சிங்கங்கிறதுல குறியாக இருந்துட்டீங்கன்னாக்கா நீங்க தப்பிச்சுக்குவீங்க. பெரிய அளவுக்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்த கண்டிப்பாக குடுப்பாருங்க. ஏன்னா நல்ல சூழல்கள் இருக்கும். நல்ல பார்ட்னர்ஸ் வருவாங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய அளவுக்கு எப்படி இது முடியும்னு நெனச்சுக்கிட்டு, பயந்துகிட்டு செய்ற காரியங்கள கூட அவரு நல்லபடியா நிறைவேத்தி குடுப்பார். கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த கடவுள் அருளால அந்த குரு பகவான் இன்னும் அதிகமாக ஏன்னா உச்சமாக இருக்கிறார் இல்லையா? பக்காவா இருக்கும். பயந்துகிட்டே, குழம்பிக்கிட்டே எப்படி முடியும்னு நெனச்ச காரியங்கள் கூட பிரம்மாண்டமாக முடியும். லாபம் வர்றப்ப, வில்லங்கமான லாபம் வராம இந்த குரு பகவான் காப்பாத்துவார். ஏன்னா மிகப்பெரிய லாபம், லாபம், லாபம்ன்ட்டு லாபத்த பார்த்துட்டு போனீங்கன்னா, அதோட பின்விளைவுகள் தெரியாம மாட்டிக்கிட்டீங்கன்னா வம்புல்ல. லாபம் கிடைச்சிச்சுங்க. ஆனா, அதுல உள்ள சிக்கல்கள்லேருந்து மீண்டு வர எனக்கு பிரச்சனையா போயிடுச்சு. அப்படிங்கிற மாரி ஆகும். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது, அறியாமையால மாட்டிக்கிறது. அதோட பின்விளைவுகள் தெரியாம அந்த லாபத்த பார்த்துறது. அப்படிலாம் வரும். இப்ப குரு இருக்கிறப்ப அங்க ஒரு ஒழுங்கு. லாபத்த பார்க்கறதுலயே ஒரு ஒழுங்கு, ஒரு நியாயம், ஒரு ஒரு வில்லங்கம் இல்லாம, இன் ஃபியூச்சர் பிரச்சனை இல்லாதபடி, அப்படி லாபத்த பார்க்குற மாரி இந்த குரு பகவான் செய்வார். அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். பண்ணாதான் அவன் அருளும் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஆகாதவர். உங்களுடைய லக்னாதிபதி, ராசி அதிபதிங்கிறவரு சுக்கிரன், அசுர குரு. இந்த குரு பகவான்கிறது தேவகுரு. ஸோ அவர் ஆகாதவராக இருக்கிறார். அதனால நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான், அந்த மாரி வில்லங்கம் வராம, பிரச்சனை வராம லாபத்த குடுப்பார். இல்லாட்டி எடுத்தேன், கவுத்தேன், டபக்குன்னு செஞ்சுப்புட்டேன், டபக்குன்னு பேசிட்டேன், டபக்குன்னு யோசிக்காம செஞ்சுட்டேன். இப்படிங்கிற வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப கவனம் தேவை. புதுசா கத்துக்கிறதுக்கு தயங்காதீங்க, குழம்பாதீங்க. உங்களால முடியும்னு நம்புங்க. உங்களுக்கு அந்த இதுல தடுமாற்றம் வரும். நம்மளால செய்ய முடியுமா? ஏன்னா கடுமையான உழைப்பாளிகள் தாங்க. ரிஷப லக்னம், ரிஷப ராசி அன்புள்ளங்கள் நல்ல உழைப்பாளிகள் தான். ஆனா அதற்குரிய கோள் சுக்கிரன் இருக்கே அது சுகவாசி. அதாவது யாராவது 2 பேர் தூக்கி விட்டா பல வேலை பார்க்குற மாரி. 10 ஆள் வேலைய பார்ப்பேங்க. ஆனா யாராவது தூக்கி விடணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா சுக்கிரன்கிறப்ப அது சுகவாசி. அதுக்காக. அப்புறம் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல பொருளாதார ரீதியாக சில பலன்களை எல்லாம் பார்க்காம, காரிய வெற்றிய பத்திலாம் பார்க்காம, தனக்கு மரியாதை கிடைச்சா போதும்ன்ட்டு எதையாவது செயல்படுறது தப்புதான். அதுல லாபம் கிடைக்கணும். அதுவும் முக்கியம். லாபமும் வில்லங்கம் இல்லாம இந்த இந்த வருடம் கிடைப்பதற்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு 9 கூடையவன், 9, 10 கூடையவன், தர்ம கர்மாதிபதி 11ல இருக்கிறப்ப அவன் அருள் இருந்துட்டா அறியாமையால சிக்கல்ல மாட்டாம அவன் அருளால் மிகப்பெரும் லாபம்ங்கிறத நீங்க அடைந்தே தெரிவிங்க. நான் சொன்னபடி இவங்கள்ட்டெல்லாம் எச்சரிக்கையை கடைபிடிச்சிக்கணும். ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைச்சிரும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.